அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த 4வது மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த 5வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் அனுசரிக்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த அதிகாலை வேளையில தகப்பனே நாங்கள் கர்த்தாவை நோக்கி பார்த்தோம் ஐயா. மீண்டும் ஒரு விஷயம் தகப்பனே, உம்முடைய கர்த்தாவே ஆராதனை அனுசரிக்கும்படியா இந்த நாளில் ராஜா நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீதாமே மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆலயத்தில் சென்று கர்த்தாவே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் தகப்பனே கிருபை கொடுத்துவேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனே நீதாமே எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே உடைய பிரசனத்தை எங்கள் மேல் இறக்க முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை வெளிப்படுத்த ராஜா, அந்த வார்த்தைகள் ஆனது எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக என் தேவன் தான் கிருபை தாருமாப்பா. இந்த கேட்க இருக்கின்ற உங்களுடைய பாடலையும் இந்த வார்த்தைகளையும் தகப்பனே மக்களை கர்த்தனை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகள் ஆனது அவர் வாழ்க்கைக்கு கர்த்தாவை பிரயோஜனப்படத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் நீர் ஒருவரே கர்த்த ஆள்கை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனை அப்புறப்படுத்தி உங்களுடைய சிந்தனை செயல்படத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே முதலாவது பாடல் நாம் சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்தில் மீண்டுமாய் ஒரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை போத்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே.
மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவராகவே நம் மத்தியிலே இருக்கின்றார். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பம் வந்தாலும், எத்தனை விதமான சோதனை வந்தாலும், எத்தனை விதமான கஷ்டம் வந்தாலும் நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லவராகவே அவர் இருக்கின்றார். அவர் நல்லவராகவே இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்றென்றும் மாறாதவர். அவர் சொல்லியிருக்கிறார், வானம் ஒழிந்து போம், பூமி ஒழிந்து போம், என்னுடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று அவர் அருமையான வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆற்றுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக அவர் இருக்கின்றார். எப்பொழுதும் அவர் நம்மை ஆதரிக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எப்போதும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்ம வாழ்க்கையில நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கின்றார். நம் தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். இந்த நாளில் கூட நமக்கு எத்தனை விதமான தொல்லைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் உண்டு. அவரை தொழுது கொள்ள முடியாமல், ஆலயத்தில் சென்று ஒன்று கூடி அவரை துதிக்க முடியாமல், தொழுது கொள்ள முடியாமல் சோதனை இருந்தாலும் கூட இந்த நாளிலே அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாத நாளை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்தே அவரை துதிக்க முடியாது. ஆதி சபையின் மக்கள் எப்படி வீடுகளிலிருந்து துதித்தார்களோ அதுபோல நாம் வீடுகளில் இருந்தாலும் கூட இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாது. அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் வீடுகளிலிருந்து அவர் நாமத்தை துதிக்க முடியாத தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை கேட்போம். அவர் வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் வல்லமையாய் வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் வார்த்தையினராய் கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக நாம் சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் நாம் வாசிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16 வாசிப்போம். என் தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வீணிதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே நாம் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்திலே கூடி அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது கஷ்டமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சுதந்திர நாட்டிலே சுதந்திரம் இல்லாமல் வெளியிலே நாம் சுதந்திரமாக போய் செல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் தேவன் நம்மை இந்த நாட்களிலே பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அவர் நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் வீட்டில் இருந்தாலும் கூட அவர் நம்மை போஷித்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அதனால் இந்த நாளில் நமக்கு என்ன வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறாரோ நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக நாம் நடந்து தேவ நாமத்தை
மகிமைப்படுத்துவோம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களானது பஞ்ச காலம். ஏனென்றால் நம்மால் சொந்தமாக வெளியில் செல்ல முடியவில்லை, எந்த பொருட்களையோ வாங்கி நாம் பயன்படுத்த முடியவில்லை. ஒரு திகிலோடு ஒரு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே நாம் எப்படி வாழ்ந்தாலும் தேவன் நம்மை அவருடைய ஆலோசனை நடத்த வல்லவராக இருக்கின்றார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லவராகவே அவர் இருக்கின்றார். இந்த நாளிலே தேவன் எலியாவை குறித்து நாம் தியானிக்கும்படியாக தேவன் நம் கிருபை கொடுத்திருக்கின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அவன் நாளிலே தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். நாம் எப்படி எலியாவை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு பஞ்ச காலம் வந்தபோது எப்படி அவர் அவரை வழி நடத்தினார் என்று நாம் தியானிக்க போகின்றோம். இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் தியானிக்கும் போது அதில் 3 விதமான காரியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாம் அந்த 3 வித காரியங்களையும் நாம் நாளிலே தியானிப்போம். முதல் வசனம் சொல்லுகிறது, கீலேயாத்தின் குடிகளிலே இஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலே எலியா ஆகாப் என்ற ஒரு சகோதரனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஆண்டவர் எலியாவின் மூலமாக அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. ஆனாலும் நம்ம இடத்துல இப்போ மழை இல்லை, பனியும் இல்லை, பத்தாவதுக்கு சில பொருட்களும் கிடைக்காத ஒரு பஞ்சமாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் எலியாவை கொண்டு அந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தினார் என்றால், ஆகாப் நோக்கி சொல்லும்போது ஆகாப் என்ன பண்ணான் அப்படி பார்க்கும்போது அந்த 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்ற ராஜாக்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு அவருக்கு விரோதமான காரியங்களை அதிகமாக இங்கே செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகாப் என்ன செஞ்சான்னு சொல்றாரு, அவருக்கு முன்னிருந்த ராஜாக்களை பார்க்கிலும் விக்கிரக ஆராதனைகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை அதிகமாய் செய்து வந்தார். அல்லேலூயா. அப்படி செய்து வந்தனாலே தேவனுக்கு கோபம் வந்தது. தேவனுக்கு கோபம் வந்தது. என்ன சொல்ற, ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து, அப்படின்னா விக்கிரக தோப்புனா அதிகமான சிலை வழிபாடுகளை வைத்து அவன் வழிபட்டு வந்ததுனால தேவனுக்கு கோபம் உண்டது. அப்படி கோபம் உண்டதினாலே ஆண்டவர் அந்த தேசத்திற்கு மழை வராதபடி, பனி பெய்யாதபடி அடைத்து போட போகின்றார். ஆகையினாலே எலியாவை கொண்டு அந்த வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்தினார். அப்பொழுது பஞ்சம் வரும் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் கேரீத் ஆற்றங்கரையிலே ஒளித்து கொண்டு இரு. ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆண்டவர் இப்பொழுது எலியாவை எச்சரிக்கிறாரு, நீ இப்போ இந்த இடத்துல இருக்காத, இங்கிருந்து புறப்பட்டு போய் கேரீத் ஆற்றங்கரையில ஒளித்து கொண்டிரு. ஏன் அவர் ஒளித்து கொண்டிருக்க வேண்டும்? ஒரு கால் ஆகாப் இடத்திலே இப்படி சொன்னதுனால அவருக்கு கோபம் வந்து எலியாவை கொன்று விடுவானோ அப்படின்ற பயத்தால் இருக்கலாம், அல்லது பஞ்சத்தினர் வரும்படியாக
வரும் நாட்களிலே அவரை போஷிப்பதற்கும் அவரை காப்பாற்றுவதற்கும் தேவன் அவரை அந்த இடத்தை விட்டு கடந்து போக செய்திருக்க கூடும். ஆகையினாலே தேவன் எலியாவை நோக்கி, நீ போய் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்து கொண்டிரு என்று அவர் சொல்லுகின்றார். உடனடியாக எலியா புறப்பட்டு போய் அந்த கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்து கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆற்றங்கரையில போய் ஒளித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஆகாரம் எப்படி கிடைக்கும்? எப்படி அவர் போஷிக்கப்படுவார்? எப்படி அவர் உயிர் வாழ்வார்? அங்க தண்ணி மாத்திரம் இருக்கிறது. அவர் தண்ணீரை மாத்திரம் குடித்து எத்தனை நாட்கள் அவர் உயிர் வாழ முடியும்? ஆனாலும் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், உடனடியாக அவர் புறப்பட்டு அந்த இடத்துக்கு சென்று விட்டார். இப்பொழுது தேவன் எலியாவை போஷிப்பதற்காக காகங்களை ஏற்படுத்துகின்றார். காகங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காகங்களானது எலியாவிற்கு 2 வேளை நல்ல ஆகாரத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்ததாம். பாருங்க, அவருக்கு என்ன கொண்டு கொடுத்தது? ஆமென். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவன் எங்க ஒளிஞ்சுக்கிறான்? ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அங்க யாரு மக்கள் நடமாட்டம் இல்ல, பக்கத்துல ஊர் இல்ல. ஆனால் தேவன் எங்கிருந்தோ காக்கையை கொண்டு வந்து அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு போஷிக்கும்படியாய், உணவளிக்கும்படியாய் காகங்களுக்கு கட்டளையிட்டார். காகங்கள் கொண்டு வந்தவருக்கு அதுவும் கறி அப்பம். நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன போனோம் என்ன பண்ணுவான்? பிரியாணி இருக்குதா, சிக்கன் பிரியாணி இருக்குதா, மட்டன் பிரியாணி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவான்? கேட்போம். இப்போ எலியா போய் உட்கார்ந்து இருக்காரு. கம்முன்னு ஆண்டவர் சொன்னாரு, கிளம்பி போயிட்டாரு, உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்துருக்கும் போது காகம் கொண்டு வந்து கொடுக்குதுங்க அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதம் இல்ல? காகம் எவ்வளவு கொண்டு வரோம்? ஆனால் அதற்கு சக்தி அதிகம். ஒரு அப்பத்தை, ஒரு சப்பாத்திய முழுசா தூக்கிட்டு போக முடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டோம் இல்லையா, ஒரு வடைய தூக்கி போயிடுச்சு இல்லையா, அது போல அதுக்கு ஒரு சப்பாத்திய முழுவதுமாக கொண்டு போகக்கூடிய அதுக்கு சக்தி இருக்கிறது, நிழல் இருக்கிறது. ஆகையினாலே அவருக்கு வேண்டிய உணவை இறைச்சியும் கொண்டு போச்சு, அப்பமும் கொண்டு போச்சு. அவர் பசி இல்லாமல் உண்டு அந்த ஆற்றங்கள் போடுகின்ற தண்ணீரை குடித்து அவர் உயிர் வாழ்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அற்புதம் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. ஒரு காக்கையை கொண்டு வந்து ஒரு மனுஷனை போஷிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம் இல்லையா இது? பாருங்க, இப்பொழுது கூட நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கு யார் எப்போ பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வசதி வாய்ப்புகள் இருந்தா நம்மளால போயிட்டு வாங்கி சாப்பிட முடியல இல்லையா? அது போல ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. பஞ்ச காலத்தை போல இருந்தும் பஞ்ச காலத்தை வாழ்வது போல நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை அவர் காப்பாற்ற அவர் வல்லவராகவே அவர் இருக்கின்றார். அவர் நம் தேவைகளை எப்பொழுதும் அவர் சந்திக்கிறவராகவே அவர் இருக்கின்றார். இப்பொழுது அந்த நாட்டில் பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. ஆற்று தண்ணீர் அவர் குடிச்சு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த ஆற்றிலும் கூட தண்ணீர் வற்றி போனது. ஆண்டவர் அவரை அந்த ஆற்றுக்கு போக சொன்னார். ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருக்க சொன்னார். ஒளிந்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஆற்று தண்ணீர் வற்றி போனது. இப்பொழுது அவர் நிலைமை என்ன? ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் அவரை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து வருகின்றார், விசாரித்து வருகின்றார். நம்மை கூட ஆண்டவர் பார்த்து வருகின்றார், விசாரித்து வருகின்றார். அந்தந்த நாளிலே நம் தேவைகளை அவர் சந்திக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. எப்படியாக இப்பொழுது மழை பெய்யாதபடியினாலே அந்த ஆறு வற்றி போனது. வற்றி போனதுக்காக ஆண்டவர் என்ன பண்றார்? இப்போ அவனுக்கு வேற ஒரு மாற்று ஏற்பாடு செய்கின்றார். இப்பொழுது மீண்டும் ஒரு எலியாவிற்கு வார்த்தை உண்டாகிறது. தேவனிடத்திலிருந்து வார்த்தை பிறக்கின்றது. எலியாவே, இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படியாய் உனக்கு நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக
ஆண்டவர் என்ன சொல்றாரு, எலியாவுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, இவர் இங்கிருந்து புறப்பட்டு போவதற்கு முன்பதாகவே அங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். ஏன்? நாட்டில் எவ்வளோ பணக்காரங்க இருப்பாங்க, செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவரை போஷிப்பது எத்தனையோ விசுவாசிகள் இருப்பாங்க. ஆனாலும் தேவன் ஏன் அவரை ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகின்றார்? அவங்களே விதவை, அவங்களே கஷ்டப்படுவாங்க, எந்த சொல்லியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளையை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். தைரியமா நீ போ, நான் கட்டளையிட்டே இருக்கவே, நீ அங்கே போ என்று எலியாவுக்கு தேவன் வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். அப்படியாக அந்த ஆற்றங்கரையை விட்டு எலியா புறப்பட்டு செல்லுகின்றார். அவர் அங்க போகும்போது அந்த ஒளிவாசலுக்கு அவர் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அந்த இடத்துல அவர் போனார். ஆண்டவர் ஒரு விதவை என்று சொன்னாரை கண்டு இவங்க தான் அந்த விதவை சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆனாலும் அவர் போகும்பொழுது அந்த ஒளிமுக வாசலிலேயே அந்த விதவையை பார்க்கின்றார். அந்த விதவை பார்த்த பிறகு அவர் அந்த விதவை இடத்துல எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுங்க, குடிக்கிறது சொல்லிட்டு தண்ணீர் கேட்கின்றார். அந்த விதவை பார்த்த உடனே அவர் தண்ணீர் கேட்கின்றார். அந்த விதவையானவர் என்ன நினைத்திருப்பா, யாரோ ஒருவர் வந்து நம்ம இடத்துல தண்ணீர் கேட்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட தண்ணியில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் வேலையா இருக்கிறேன், நீ எங்கேயோ போயிட்டு தண்ணி குடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தேவன் அந்த விதவை கட்டளையிட்டபடினால அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அவர்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவர்கள் நடத்திவிட்டு வீட்டிற்கு கடந்து போனார்கள். அப்படி போகும்போது தண்ணீர் எடுக்க அவர்கள் போகும்போது உடனடியாக அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த சகோதரிடத்திலே அந்த தாயினிடத்திலே சொல்லுகின்றார், நீ வரும்போது கொஞ்சம் அப்பமா சேர்த்து எனக்கு எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். தண்ணீர் கேட்டாரு, பரவாயில்லை, இப்ப என்ன எனக்கு கொண்டு வா, அப்பமும் கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது சகோதரி பார்க்கிறாங்க, என்னடா தண்ணி தான் கேட்டாரு, கொடுக்கலாம் என்று பார்க்கும்போது கூட அவரு அப்பமும் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரி தான் அப்பதான் தன்னுடைய நிலைமையை மறைக்காமல் வெளிப்படையாக சகோதரனுக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எங்களிடத்துல கொஞ்சூண்டு மாவும் கொஞ்சூண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, நானும் என் மகனும் இந்த மாவுல எங்களுக்கு உண்டான அடைய சுட்டு துணுட்டு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நான் விறகு பொறுக்கிறதுக்கு வந்தேன். இப்ப என்ன காலம் உங்களுக்கு? பஞ்ச காலம். ஏன்னா இதான் கடைசி மாவு, கடைசி எண்ணெய், இதான் முடிய போகுது. இந்த மாவுல எத்தனை அப்பம் வருதோ ரொட்டி வருதோ சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க செத்து போடலான்னு சொல்லிட்டு வந்து விறகு பொறுக்கிருக்காங்க. இது மாதிரி இதுதான் இருக்கு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்லை, அதுல எனக்கு முதல்ல ஒரு சின்ன அடையாளம் பண்ணி அதை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கின்றார். பாருங்க, அந்த சகோதரி எவ்வளவு வருத்தம் சொன்னாங்க, எங்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதுலயே எனக்கு கொஞ்சம் குழு கேட்கிறாரு. அட போயா, எங்களுக்கே 10 இருக்குது, நான் கூட சொல்றேன் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்றேன், நீ திருப்பியும் அதுலயும் கேட்கறிய, தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த விதவினிடத்திலே பேசி இருக்கின்றார். எலியாவுக்காக அவர் ஆயத்தப்படுத்தின சகோதரியாக காணப்படுகின்றார். ஆகையினாலே அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக, இறக்க குணம் உள்ளவராக, அவர் எங்கிருந்து வராரோ யாரோ நம்ம இடத்துல ஆகாரம் கேட்கின்றாரே அவருக்கு நம்ம ஆகாரம் கொடுப்போம் அப்படி என்று சொல்லி அவர் மனம் இறங்கி அவர் நேராக வீட்டுக்கு சென்று அவர் சொன்னது போலவே ஒரு அடையை பண்ணி அவரிடத்துல கொண்டு வந்து கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க,
அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் கடைபிடித்ததுனால, தேவ மனுஷனை அவர் போஷிக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தினதுனால, அவர் கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு போய் கொடுக்கின்றார். அல்லேலூயா. பாருங்க என்ன போட்டிருக்கு. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி அனுப்புறாரு. அப்போ கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பார்த்துக்கிட்டீங்களா? முதலாவது அந்த மாவுலிருந்து எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா, இந்த பஞ்ச காலம் முடிவு வரைக்கும் அந்த மாவு குறைஞ்சும் போகாது, எண்ணெயும் குறைந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்கு அந்த தீர்க்கதரிசி வாக்கு கொடுக்கின்றார். அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்போ கூட பாருங்க, எத்தனையோ கொள்ளை நோய் வந்து மக்களை வாட்டி படுத்தது. ஆனாலும் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த 2 மாதமாக வந்திருக்கின்ற நோயை போல என்றுமே வந்தது கிடையவே கிடையாது. யாரும் அனுபவித்தது கிடையாது. தேசம் முழுவதிலும், இந்த ஊர் அந்த ஊர் நாடு அந்த நாடு என்று அல்ல, தேசம் முழுவதிலும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எத்தனை பேர் சொல்லுகின்றார்கள், பசியினாலும் பட்டினியால் வாழ்கிறதுனாலே இந்த நோயினால் சாவதை காட்டிலும் நாங்கள் பசியினாலே பட்டினாலே செத்து விடுவோம் என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் என் தேவனை கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்த உருவாக்கின ஆண்டவர் நம்மை போஷித்து வருகின்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை தேவன் போஷித்து வந்திருக்கின்றார். என்னால் படைத்த தேவன் அல்லவா, நம்மை இறக்கமுள்ள தேவன் அல்லவா. அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த எலியாவை காப்பாற்றியது போல நம்மையும் அவர் போஷித்து நம்மை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இப்போ நாம் பார்க்கிறோம், எத்தனையோ ஊர்களிலே, கிராம புறங்களிலே பிள்ளைகள், எல்லா ஏழை பிள்ளைகளுக்கும் வசதி படைத்தவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உழைக்காமலேயே ஆகாரம் உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏழை பிள்ளைகளை அவர் விசாரிக்கிற தேவன், திக்கற்றவர்களை அவர் விசாரிக்கிற தேவன் ஆனபடினாலே எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள் தன் மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக மக்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். எப்படி எலியாவை காக்கை கொண்டு போஷித்தாரோ அது போல காக்கைகள் போல சில ஆத்துமக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர்கள் மூலமாக அந்த மக்கள் போஷிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் கூட வேலைக்கு செல்லவில்லை, வருமானம் சம்பாதிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், வீட்டிலேயே ஒளிந்து கொண்டு சொன்னார். நாம் அந்த வார்த்தையின் பிரகாரமாக வீட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கமாக சொல்லியிருக்கிறது யாரும் வெளியில் வரக்கூடாது என்று. அந்த வார்த்தையை நாம் கீழ்ப்படுத்திருக்கின்றோம். அந்த கட்டளையை நாம் கை கொள்ளுகின்றோம். ஆண்டவருக்கும் பயந்து நடக்கின்றோம். அப்படி நடக்கிறபடினாலே நாம் வீட்டில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை எந்த விதமும் குறையாதபடிக்கு எல்லாம் நிறைவாக கொடுத்து நம்மை பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் வாழும்படியாய் தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் வேலையோ என்று ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் போய் இப்பொழுது நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக, அவர் வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இந்த நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போது நமக்கு என்ன காலம்? ஆசீர்வாதமான காலம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் பஞ்ச காலம், நமக்கு ஆசீர்வாத காலம். ஒரு நாளில் சொன்னார் ஆண்டவர், வசனங்கள் கேட்கக்கூடாத காலம் வரும் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் ஆலயத்தில் போய் கேட்க முடியவில்லை. ஆனாலும் நாம் வீடுகளில் இருந்து அனுதினமும் வேதத்தை வாசிக்கின்றோம், அனுதினமும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே என்று கதறி கொண்டிருக்கின்றோம். இந்த நோயை அகற்றுங்க. எல்லா இடத்திலும் ஜெபம் இதே தான் இருக்கிறது. இந்த நோயை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் இப்படியே நீடித்துக் கொண்டிருந்தால் பஞ்ச காலம் பெருகிக்கொண்டு இருக்கும். ஆகையினாலே தேவன் அருமையாக நம்மை வழிநடத்தி வருகின்றார். இந்த காக்கையை கொண்டு எலியாவை போஷித்த தேவன், இந்த விதவையை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் நம்மையும் கூட அவர் போஷிக்க வல்லவராக இருக்கின்றார். யார் மூலமாகவோ நாம் அவர் தேடும் போது யார் மூலமாகவோ நம்மை அவர் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலே நாம் இதை கேட்டுக்கொண்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ ஜனமே, நீங்கள் நாட்களிலே எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்குமோ என்று
கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிக்கிறார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்களித்திருக்கின்றார். ஆகையாலே தேவன் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவைகளை சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா. நாம் அவர் நோக்கி பார்க்கும்போது கவலைப்படவே தேவையில்லை. நாம் நோக்கி பார்த்தால் நாம் பிரகாசமாக வாழலாம். ஆமென். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஆண்டவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அனுதினமும் விசாரிக்கிறவராக இருக்கின்றார். நம்மை தேடி அவர் வருகின்றார். வீடுகள் தோறும் நம்ம தேடி வந்து நம்மை அவர் போஷிக்கின்றார். ஆகையினாலே இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் வருகை சமீபமாக இருக்கிறது. நடக்கெல்லாம் பார்க்கும்போது அவனோட வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. எல்லா விதமான சூழ்நிலைகள் பார்க்கும்போது அவனோட வருகைக்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த கொலை நோய்க்கு ஒரு முடிவு இல்லை. நாளுக்கு நாள் தீவிரித்து கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவு தான் பாதுகாப்பாக இருந்தாலும் வருவதை தடுக்க முடியாது. இது ஆண்டோர் கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் அதிகமான தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், இருந்தார்கள். இப்பொழுது இந்த 2 மாத காலம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்திருந்தால் தேவன் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனாலும் குடித்து வெறித்து கொலை செய்து கொள்ளையடித்து இப்படியாக மக்களை வேதனைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களினாலே தேவனுடைய மனது மிகவும் வேதனை. ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுகின்றார். ஆகையினாலே அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. நாம் அந்த கோபம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் நம்மை ஜெபிக்க வேண்டும். தீய வழிகளில் செல்கின்றவர்கள் அந்த வழியில் செல்லாதபடிக்கு மனம் மாற வேண்டும். நாம் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், தன்னை தாழ்த்தி, யாரே தேவ ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்கிறவராக இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அவர் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மை காப்பாற்றுவார். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அந்த வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக அவர் இருக்கின்றார். இப்போ தேவனை அறியாத மக்கள், நாமும் தரிக்கப்படாத மக்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளும் கூட அப்படியாக சீர்கட்டு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகின்றார், என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை பிரகாரமாக நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, அவர் முகத்தை தேடும் போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். தேசத்தையே அவர் காப்பாற்றுவராக இருக்கின்றார். அழிவின் பாதையில் இருந்து, பஞ்சத்தின் பாதையில் இருந்து, கொடிய வியாதியின் பாதையில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தன்னை தாழ்த்த வேண்டும். பெருமை பாராட்டக்கூடாது. யாராக தன்னை தாழ்த்த வேண்டும். அதான் சொல்லியிருக்காரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், யாரெல்லாம் அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கார்களோ அவர் எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபத்தை கேட்பதாக இருக்கின்றார். நாம் எல்லோரும் நமக்காக மாத்திரமல்ல, நம் குடும்பத்தில் மாத்திரமல்ல, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் அப்படியாக வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் இந்த கொடிய வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பண்ண வேண்டும். அப்படியாக விடுதலை பண்ணேன் சுதந்திரத்தை பெற்றது போல இந்த வியாதியில் சுதந்திரமாக வெளியே சென்று வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமென். எல்லோரும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். எங்களுக்கு வேலை இல்லையே, எங்களுக்கு பணம் இல்லையே, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லையே, தங்குவதற்கு இடம் இல்லையே அப்படின்ட்டு தேசம் விட்டு நாடு விட்டு வந்த மக்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு போக முடியாமல், உண்வதற்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகினாலே யாரோ ஒருவர் செய்த பாவம் எல்லாரையும் அது அனுபவிக்கும்படியாக செய்திருக்கிறது. ஆகினாலே யார் பாவம் செய்தாலும் அவர்கள் மனம் மாறி அவள் தன் முன் வந்து நான் செய்த பாவத்தை தேவனிடத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் போது தேவன் இரக்கம் பாராட்டுவராக இருக்கின்றார். தேசத்துக்கு
அவர் சேமத்தை கொடுக்கலாக இருக்கின்றார். அப்படியாக தேவன் தாமே இந்த வாக்கிற்குறாக நாம் ஜெபிப்போம். அதன்படியே தேவன் உலகத்தை அவர் சுதந்திரத்தை கட்டளையிடவும் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, நீதாமே எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை ஏற்றாற் போல் எங்களை காப்பாற்ற நீ வல்லவராக இருக்கின்றையா. நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே எங்களை எந்த சூழ்நிலையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறேன், காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றையா. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நீதாமே எங்களை ஆதரிக்க தேவனாக இருக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் கர்த்தா ஒன்றுமில்லாத பாவிகள் ஆண்டவரே. எங்கள் நீதாமே கர்த்தா பரிசுப்படுத்தியிருக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீ என்ன நினைக்கின்றீரோ, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சித்த வைத்திருக்கிறோ அதன்படி வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை வழிநடத்தும் ஐயா. எங்களுடைய சொந்த பிரயாசமோ பேச்சு இராதபடி தகப்பனே நீர் உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்போது ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். தேவன் அந்த பாடலை ஆசீர்வதிக்கும்படியாக. சரி, நாம் ஒரு பாடலை பாடி நாம் முடிப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொருட்களை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த
ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் ஜெபம் செய்வோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா, அந்த ஓய்வு நாளை காலை வேளை தகப்பனே, இப்படிய வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியா நீ கிருபை கொடுத்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பஞ்ச காலத்துல தகப்பனே அப்பா, அந்த எலியாவுக்கு காக்கைகளை கட்டளையிட்டு கத்தீரே அப்பா. அப்படியாக தகப்பனே, ஒரு விதவையை கர்த்தாவே நீர் அவருக்கு ஆதரிக்கும்படியாக கிருபை கொடுத்தீரே அப்பா. அந்த பஞ்ச காலத்திலே தகப்பனே, அவள் மடிந்து போவதற்கு கர்த்தா ஏதுவான வந்த நேரத்திலே தகப்பனே, உங்க அருமையான தாசனை அனுப்பி அவளை வாழ வைத்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி செலுத்துற தகப்பனே. பஞ்ச காலத்துல தகப்பனே, அவர் கடைசியாக வாழ்ந்திருக்கு செத்து போக வேண்டும் என்று நினைந்த நேரத்திலே உடைய பிள்ளையை அனுப்பி அவள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. பஞ்ச காலம் முடிய வரைக்கும் தகப்பனே, அவள் மாவு குறைந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போக வேதத்துல வாசிடுவாப்பா. அப்படியே அவள் காப்பாற்றிருக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய அன்பு இறக்கம் பெரிதாக இருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்போ தகப்பனே, நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு தகப்பனே, பஞ்சம் என்றால் உங்களுடைய வார்த்தை கேட்கிறாய் பஞ்சம் ஆண்டவரே. மக்கள் ஆண்டவரே உண்மை ஆலயத்தில் சென்று தியானிக்க முடியாமல் பஞ்சம் இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் தேவனை கர்த்தர் தாமே இப்பொழுது ஊடகங்கள் மூலமாக, இந்த தொலைபேசி மூலமாக தகப்பனே, மக்களுக்கு நீ தாமே கர்த்தாவே யோசனை கொடுத்து இந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கும்படி கிருபை கொடுத்தீர். இப்பொழுது அந்த ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்த அந்த கருவியின் மூலமாக இப்படி வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தபடியாகவே இப்படி வார்த்தைகளை கேட்கும்படியாக கிருபை கொடுத்துங்க நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் தகவல் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் அந்த வார்த்தைகளை கர்த்தாவே அக்கறையோடும் கவலையோடும் கனியோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உலகத்தில் வாழும் 1000 நாட்களை பார்க்கலாம், உடைய சமூகத்தில் வாழும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா, இது உம்முடைய நாள் ஆண்டவரே. உகந்த நாள் ஐயா, நீ கட்டளை கொடுத்திருக்கின்றீரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, நான் வார்த்தை கீழ்ப்படி ஆண்டவரே, எங்கிருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளை நான் ஆசரிக்க கிருபை கொடுத்தீரே, உங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. நீதான் இந்த வார்த்தை ஆசீர்வதிங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக இப்படியாக சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்ற அந்த வைரஸ்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கொரோனா வைரஸை ஆண்டவரை முற்றிலுமாய் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுவோம் ஆண்டவரே. அப்பா, பாதாளத்தில் கர்த்தா கொண்டு போய் போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரோட வாழ்க்கையில தகப்பனே ஒரு பயம், ஒரு திகில் இருக்கிறது ஆண்டவரே. எப்பொழுது என்ன வருமோ, யாருக்கு எப்படி வருமோ என்று கர்த்தாவே பயந்து வெங்காயத்தை வாடி கொண்டிருக்கிற தகப்பனே. அப்பா, அதை மாற்றுங்க, அந்த பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதோ நீதான் உன் பிள்ளைகளுக்கு தகப்பனே ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமான சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக தகப்பனே பிள்ளைகள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் தேவனை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீ பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துக்களை வரைஞ்சிருக்க சொல்லி ஆண்டவரே. அப்பா, நீ வரைஞ்சிருக்க அப்படினாலே நாங்கள் பயம் இல்லாமல் திகிலில்லாமல் வாழத்தக்கதாக என் தேவன் தாமே தைரியத்தை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல ஆலோசனை தாருங்க தகப்பனே. நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க உதவி புரியுங்க ராஜா. இதோ பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுப்பணித்துறையினர், காவல்துறையினர், இப்படியாக தகப்பனை எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதிகமாக மக்கள் வியாதிகளால் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் அவர் ஒவ்வொரு கர்த்தாவே பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறோம். தன்னை அர்ப்பணித்து பொது சேவை செய்யும் போது ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல இந்த பஞ்ச காலங்களிலே ஏழை பிள்ளைகள் தகப்பனே உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பஞ்சத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மனமும் வந்து உதவி செய்த உதவி நீட்டின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவருக்கு ஏற்ற பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்படியாக ஜெபிக்க முடியாது கிருபை கொடுத்தீரே, இவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு கர்த்தா பலப்படுத்துங்க தகப்பனே. சீக்கிரத்திலே இந்த வியாதி கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கட்டும், சந்தோஷம் வரட்டும் ராஜா. ஆண்டவரே, ஆலயத்தில் சென்று துதிப்பதற்கு தேவைப்பனே சீக்கிரமாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சொல்லியிருக்கின்ற இந்த 17ஆம் தேதியோடவே இந்த வியாதி கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே இந்த லாக்டவுன் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. மென்மேலும் தொடராதபடி தகப்பனே நீர் இதற்கு ஒரு முடிவு கட்ட முடியாது செபிக்கிறோம் ஐயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்று மேலே தகப்பனே எல்லாம் உம்மால் கூடும் ஐயா. நான் விசுவாசிக்கிறோம், நான் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஜபத்தில் பறிப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்படியாக செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நீரே ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று
எங்களுக்கு அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியனிக்கமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்போம் என்றென்றும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.